ஒரு குழந்த முருகா முருகான்னு நினச்சிக்கிட்டே தூங்கியிருக்கு. அப்போ அந்த குழந்த கனவுல முருகன் வந்திருக்காரு. வந்தோடனே ஏன்பா என்னையே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு புகை மண்டலமாக இருக்கிறான். குரல் மட்டும் கேட்ட மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலாக இருக்குங்கிறான். ஏன் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு கேட்டேன். இல்லை, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், வசதியாக இருக்கேன். ஆனால் என்னை போல் ஒரு சில பசங்க நான் இன்றைக்கி பீச்சில் பார்த்தேன், சுண்டல் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? எனக்கு அதை பார்க்க தாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னானாம். உன்னால் இப்போ எதுவும் செய்ய முடியாது. நீ ஆனால் நல்லா படித்து பெரிய ஆளானீன்னா உன்னால் எல்லாம் செய்ய முடியும். நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு முருகர் சொன்னாராம். கண்டிப்பாக துணையாக இருப்பீங்களான்னு கேட்டானாம். கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஏன் எல்லாருக்குமே நான் துணையாக தான் இருக்கேன். அவங்க நினைக்கும் போது நான் வருவேன் கண்டிப்பாக. ஆனால் நல்ல விதமாக நினச்சி நல்ல விதமாக செய்யணும். எல்லோரும் எல்லாம் செஞ்சாங்கன்னா நான் கூடவே இருப்பேன்னு சொன்னாராம். சின்ன குழந்தைக்கு மட்டும் இல்லை, இது பெரியவங்களும் நம்மளுக்கும் அது உதாரணம். யாரையாவது ஒரு கஷ்டப்படுறவங்கள, ஏன் நம்ம ஃபேமிலியிலேயே ஒரு சுமாரான குடும்பமாக அம்மா இல்லாமல் அப்பாவை இழந்தவங்க இருந்தாங்கன்னா உங்களால் ஒரு உதவி செய்ய முடியும்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கு செய்யுங்க. அந்த குழந்தைங்க படிக்கிற குழந்தையாக இருந்தால் படிக்க வைங்க. உங்களால் சாப்பாட்டுக்கு எதாவது வாங்கி தர முடியும்னா வாங்கி கொடுங்க. முதல்ல நம்மளை சுற்றி உள்ளவங்கள சரி பண்ணுவோம், அப்புறம் வெளியில் உள்ளவங்கள சரி பண்ணுவோம். முருகன் எப்போவுமே நம்மளுக்கு துணையாக இருப்பான், துணையாக இருந்துக்கிட்டு இருக்கான். இதை நம்பினீங்கன்னா செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக காட்சி தருவான் ஏதாவது ஒரு ரூபத்தில்.